விஏஓ போஸ்டிங் வந்து 215 குடுத்துருக்காங்க சரிங்களா? நெறைய பேரு விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருப்பீங்க அப்படிதானே? ஸோ இதுவரைக்கும் வேலை வேணும் அப்படின்னு ஓடி ஓடி படிச்சவங்க, வேலை கெடைச்சிட்டு அப்படின்னு நெனச்சு நீங்க படிச்சா மட்டும் தான் கண்டிப்பா வேலைக்கு போ முடியும். ஸோ இதுவரைக்கும் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க நெனைக்கிறவங்க, இத்தனை அத்தனையும் படிச்சு முடிக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு ஒரு கான்செப்ட்ல படிங்க. ஏன்னா குரூப் 4 பொறுத்தவரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்க கவர் பண்ணா மட்டும் தான் ஸ்கோர் பண்ணி மேல வர முடியும். ஸோ தமிழா இருக்கட்டும், ஜிகேயா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும் 3யும் ஒரே அப்ரோச்ல கொண்டு போங்க. கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஸோ படிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட் ஒரு 10, 20 நாள் டெஸ்ட்டு, ரிவைஸ் டெஸ்ட்டு அது மட்டுக்குமே கொண்டு போங்க. அடுத்து புக்க தொட முடியாத லெவலுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ள நீங்க கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கி, நம்மளோட அ நூ 100 மடங்கு எஃபெக்ட்ட வந்து 200 மடங்கா மாத்தணும். ப்ளஸ் இவ்வளோ தான் வேக்கன்சி இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கவே கூடாது. நமக்கானது ஒண்ணு. ஸோ வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி, வந்தா குட்டி கலெக்டர் தான் ஆவேன் அப்படிங்கிற நீங்க நெனச்சீங்க அப்படின்னாக்கி, வேக்கன்சிய பார்க்காம, வந்தா ஃபர்ஸ்ட் நாள் கவுன்சிலிங்ல நாள் போஸ்டிங் வாங்கிட்டு தான் போவேன் அப்படிங்கிற எண்ணம் வந்து உங்க நெனப்புல வந்துருச்சு அப்படின்னாலே, நீங்க இந்த ஃபீல்டுல சக்சஸ் பண்ணிருவீங்க. சொல்றதுக்கு என்ன அப்படின்னாக்கி, 100 மடங்கு வேகமா உழைங்க. இந்த கன்டென்ட்ல நெறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கி, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க. படிக்க நெறைய பேரு குடும்ப தலைவர்களும் நெறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எக்ஸ் ஆர்மி மேனும் நெறைய பேரு உடம்பு வளர்த்தியும் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள வேலை பார்த்துக்கிட்டு, குடும்பத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு, கிடைக்கிற டைம்லயும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணி டெஸ்ட்டும் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லாம் பார்க்கும்போது, அவங்கள நேர்ல பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்ல, பெருமையா இருக்குங்கிறத விட, அவங்களோட உழைப்ப பார்க்கும்போது, நம்மலாம் என்னடா பண்ணிட்டு இருக்கோம், பெருசா என்ன பண்ணிற போறோம் அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஸோ இந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு காலையிலே வர்றதா இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு நண்பர் ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. இருந்தாலும் உங்களுக்கு வெளியில இருந்ததுனால இப்ப தான் அனுப்ப முடிஞ்சது. ஸோ படிக்கிறத எவ்வளோக்கு எவ்வளோ ஆ இதுதான் வேலை, இதுதான் நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நெனச்சு நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னாக்கி, கண்டிப்பா வாங்கிருவீங்க. சாப்பிடுறது, உங்களோட அன்றாட தேவைகள் உங்களுக்கானத இந்த 30 நாள், 60 நாளுக்குள்ள உங்களுக்குன்னு மட்டுமே யோசிச்சு நீங்க படிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா வேலைய வாங்கிருவீங்க. இடையில யாரையுமே நீங்க உங்களோட 24 மணி நேரத்துக்குள்ள வராம, முழு மனதோட கொண்டு போனீங்கன்னா, நியூ பேட்ச்சா இருந்தாலும் கூடவே நீங்க அடிச்சிரலாம். இன்னைக்கு தான் நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலுமே அடிச்சிரலாம். பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. உடம்ப வருத்திய படிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஃபோக்கஸா படிங்க. 24 மணி நேரமும் உங்களுக்கு எக்ஸாம் பத்தின கன்டென்ட் தான் மைண்ட்ல வரணும். எப்படி படிக்கலாம்? இந்த டெஸ்ட்ட எப்படி அப்ரோச் பண்ணலாம்? 3 மணி நேரத்த எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? எப்படி நம்மளோட உடல் நிலைய சமநிலைப்படுத்திக்கலாம்? உடம்ப சரியான உணவுகள் எடுத்துக்கலாம். இந்த 60 நாட்களுக்குள்ள நல்லா படிச்சு, அடுத்து இருக்கிற 20 நாள்ல டெஸ்ட் எல்லாம் நல்லா போட்டு, லாஸ்ட் நடக்கிற டெஸ்ட் அன்னைக்கு நம்ம முழு மனதோட திருப்தியா எழுதிட்டு வந்து, கண்டிப்பா வேலை வாங்கிருவேங்கிற தெம்ப 100 பேர்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மனநிலை வந்தா போதுங்க. நம்மள சுத்தி ஒரு 30 பேரு, நம்மளுக்கு தெரியாம ஒரு 40 பேரு, ஆ கான்டாக்ட்ல இருக்க ஒரு 50 பேர், அவ்வளோ பேருக்குள்ள தான் நீங்க தெரிய போறீங்க. இந்த உலகம் பூரா ஃபேமஸ் ஆகுவீங்களா? அப்படிங்கிறதுலாம் கிடையாது. சுத்தி இருக்கிற 100 பேர் முன்னாடி நீங்க கெத்தா வாழ்ந்துரணும். அவ்வளோதான். அதுக்காக நீ ஓடிட்டு இருக்கீங்க. அவங்க முன்னாடி என்னால முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு தெம்பு இருந்தா போதும். ஸோ அதுக்காக தான் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்றது? மோட்டிவேஷனும் ஒண்ணு வேணும் தான். இருந்தாலும் இல்லன்னு சொல்லாத. அதுதான் என்னை எல்லா நாளும் வேணும் அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு இது கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். எல்லா நாளும் எதிர்பார்க்க முடியாது. பட் நான் எல்லா நாளும் கன்டென்ட் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இத சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. கண்டிப்பா இந்த வேலையில நான் வேலை வாங்கிருவேன், வேலை வாங்கிட்டேன் அப்படிங்கிறத நெனச்சு இனிமேல் படிங்க. இதுவரைக்கும் வேலை வாங்கிருவேன்னு நெனச்சு படிச்சீங்க. இனிமேல் வேலை வாங்கிட்டேன் அப்படின்னு நெனச்சு ஒவ்வொரு நாளும் இமேஜின் பண்ணி பண்ணி படிங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் ரிவைஸ் பண்ணும்போது நான் ஏற்கனவே வேலை வாங்கிட்டேன், வேலை வாங்குனாலும் இதே மைண்ட் செட் வந்து எனக்கு நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் உங்களுக்காக யோசிச்சுட்டு படிங்க. கண்டிப்பா இந்த ஃபீல்டுல வந்து சக்சஸ் ஆயிருவீங்க. வேற என்ன சொல்ல அப்படின்னாக்கி, உங்களோட ஃபோக்கஸ் மைண்ட வந்து படிப்புல மட்டும் வச்சுக்கோங்க. வேற எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்கும் ஒரு 2 மந்த்துக்கு போகாம இருந்தாலே போதும். இந்த ஃபீல்டுல நீங்க சக்சஸ் பண்ணிரலாம். ஸோ அதுக்குன்ட்டு வேற எங்கேயுமே போக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தருக்கு 4 மணி நேரம் படிச்சாலே போதும். ஒருத்தங்களுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 10 மணி நேரம் படிச்சா தான் ஒரு 4 மணி நேரம் கன்டென்ட்டே ஏறும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களும் இருக்க தான் செய்றாங்க. ஸோ அதனால இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும்னு சொல்ல வரல. அவரவர் மைண்ட் தகுந்த மாதிரி நீங்க படிச்சா போதும். சரிங்களா? ஸோ அதுக்கு எவ்வளோ நீங்க நேரம் ஒதுக்கணும், எப்படி படிக்கணுங்கிறத மைண்ட் செட் உங்களுக்கு தெரிஞ்சா போதுங்க. இதுவரைக்கும் நீங்க குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தவங்க, இனிமேல் குதிரைய விட வேகமா ஓடணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்ற கன்டென்ட் தான். ஸோ நல்லா படிங்க. கண்டிப்பா கிடைச்சிரும். உங்களுக்கான ஒரு வேக்கன்சி தான் உங்களுக்கு வேணும். இருக்க வேக்கன்சிய பார்த்து நீங்க
அடுத்த இதை மைண்ட் செட்டை குழப்பிக்காதீங்க. உங்களுக்கான வேலை கண்டிப்பாக உங்களுக்கு தான், வேறு யாரும் பிடுங்க முடியாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல கண்டென்ட்டில் வந்து சந்திக்கிறேன். நீங்கள் நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல கண்டென்ட்டில் வந்து சந்திக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொரு நான் போட்டிருக்க கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். புதுசாக வர ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. தேங்க்யூ, நன்றி.